ஓம் நம சிவாயா. நாம இந்த வீடியோல என்ன டாபிக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, என்ஜினியரோட ஜாதகம் எப்படி இருக்கும், அந்த ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கும், என்ஜினியர் ஆவதற்கான சிஆர்பி மெத்தடில் உள்ள விதிகள் என்ன, அந்த விதிகள் இந்த என்ஜினியரோட ஜாதகத்துல எப்படி பொருந்தி வருதுன்னு பார்க்க போறோம். சிஆர்பி மெத்தடில் 2 பார்ட் இருக்கு. ஒன்று என்ஜினியர் ஆவதற்கான விதிகள், 2வது பார்ட் கிரக தொடர்புகள். அதாவது சித்தர்கள் சொன்ன முறையில கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். அதோடு இல்லாம சிஆர்பி மெத்தடில் புதுசா நான் கண்டுபிடிச்சிருக்கிற 6 முறைகளில் கிரக தொடர்புகள் ஏற்படும். சிஆர்பி மெத்தடில் கிரகங்கள் எப்படி தொடர்பு ஏற்படுத்துது அப்படின்னா, வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். வதம் நட்சத்திரம் அப்படின்னா என்ன? ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேரு. வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். வைநாசிக நட்சத்திரம்னா என்ன? ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேரு. வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். ஒரு கிரகத்திற்கு உள்ள 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அந்த 3 நட்சத்திரங்களில் உள்ள கிரகங்களை 120 டிகிரி ரொட்டேட் பண்ணி வச்சு பார்க்கலாம். இது சிஆர்பி மெத்தடினுடைய சிறப்பம்சம். இது போல மேலும் 2 முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குதுன்னு புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன். அதை பத்தி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ண போறோம். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது மேஷ லக்னம். லக்னத்துல சூரியன் புதன் இருக்கு. 2ஆம் இடம் ரிஷபம், இதுல கேது இருக்கு. 4ஆம் இடம் கடகம், இதுல செவ்வாய் இருக்கு. 5ஆம் இடம் சிம்மம், இங்க சந்திரன் இருக்கு. 6ஆம் இடம் கன்னி, இதுல குரு மாந்தி இருக்கு. 8ஆம் இடம் விருச்சிகம், இங்க ராகு இருக்கு. 11ஆம் இடம் கும்பம், இதுல சனி இருக்கு. 12ஆம் இடம் மீனம், இதுல சுக்கிரன் இருக்கு. இவர் என்ஜினியர் ஆவதற்கான விதிகள் என்னன்னு சைடுல பாக்ஸ்ல காட்டியிருக்கேன். முதல் விதி, லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு. இந்த ஜாதகத்துல இயல்பான முறைகளில் பார்க்கும்போது லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு ஏற்படல. அதே சமயம் ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம் அப்படிங்கிற சிஆர்பி மெத்தடின் படி மேச ராசியில பரணி நட்சத்திரத்துல சூரியன் இருக்கு. சிம்ம ராசியில பூரம் நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கு. பரணி பூரம் இரண்டுமே சுக்கிரனுடைய நட்சத்திரம். அதனால பூரம் நட்சத்திரத்துல, அதாவது சிம்ம ராசியில இருக்கிற சந்திரனை மேச ராசியில பரணி நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். அப்போ சந்திரன் மேசத்துல வச்சு பார்க்கலாம்னு பொருள். இந்த மாதிரி பண்ணும் பொழுது லக்னத்திற்கு சந்திரன் வந்துருது. அதனால முதல் விதி மேட்ச் ஆகுது. 2வது ரூல், சூரியன் சந்திரன் தொடர்பு. இங்க மேச லக்னத்திற்கு 5ஆம் இடம் சிம்மம். சிம்மம் சூரியனுடைய வீடு, அங்கேயே சந்திரன் இருக்கு. இந்த விதத்துல சூரியன் சந்திரன் தொடர்பு ஏற்படுது. மேலும் சிஆர்பி மெத்தடில் சொல்லியிருக்கிற மாதிரி சந்திரன் மேசத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன பின்னாடி சூரியனோடு தொடர்பை ஏற்படுத்திக்குது. ஆக மொத்தம் 2 முறைகளில் சூரியன் சந்திரன் தொடர்பு ஏற்படுது. 3வது ரூல், சனி சந்திரன் தொடர்பு. மேச லக்னத்திற்கு 5ஆம் இடமான சிம்மத்துல சந்திரன் இருக்கு. இந்த சந்திரனை கும்பத்தில் இருக்கிற சனி தனது 7ஆம் பார்வை மூலமாக பார்ப்பதால சனி சந்திரன் தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 4வது ரூல், சனி சூரியன் தொடர்பு. மேச லக்னத்திற்கு 11ஆம் இடம் கும்பம். இந்த கும்பத்துல சனி இருக்கு. அந்த சனி தனது 3ஆம் பார்வை மூலமாக சூரியனை பார்க்குது. 5வது ரூல், சனி புதன் தொடர்பு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் தனது 3ஆம் பார்வை மூலமாக மேசத்தில் இருக்கிற புதனை பார்க்கிறாங்க. 6வது ரூல், செவ்வாய் புதன் தொடர்பு. மேச லக்னத்திற்கு 3, 6க்கு அதிபதியான புதன்
லக்னத்திலேயே இருக்கு, இந்த லக்னம் செவ்வாயினுடையது, அப்போ புதன் செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் ரூல், புதன் குரு தொடர்பு. இங்க மேச லக்னத்திற்கு 9, 12க்கு அதிபதியான குரு கன்னி ராசியில் இருக்கு. இந்த கன்னி என்பது புதனுடையது. ஆகவே குரு புதன் தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது மாதிரி இந்த ஜாதகம் மட்டுமில்ல, எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, என்ஜினியர் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சிஆர்பி மெத்தடில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற இந்த 7 விதிகளும் நிச்சயம் பொருந்தி வரும். இதை நீங்க தனிப்பட்ட விதத்துல பல ஜாதகங்கள்ல பயிற்சி செஞ்ச பிறகு இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த ஜாதகத்துல இந்த விதிகள் இருந்தா அந்த குழந்தையும் எதிர்காலத்துல என்ஜினியர் ஆகும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். அடுத்த வீடியோவில் வேற டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன். திருச்சிற்றம்பலம்.